அனைவருக்கும் வணக்கம். எதையாவது ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, குடும்ப வாழ்க்கை இதிலெல்லாம் ஏதாவது மாற்றம் வருமா? வருகின்ற வாரத்துலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள், நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் பொருளாதார வசதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். செலவு கொஞ்சம் குறைவாக தான் இந்த வாரத்தில் இருக்கும். அதனால் பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்காது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 3வது நபர் யாராவது தலையிடுற மாதிரி இருந்தது அப்படின்னா முடிந்த அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அவங்களால 3வது நபரால் உங்களுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுடைய பேச்சையோ அல்லது அடுத்தவங்க சொல்கிறத கேட்டோ நீங்கள் இந்த டைமில் செயல்பட வேண்டாம். பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் அடுத்தவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த டைமும் அடுத்தவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கேட்பீங்க. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த வாரத்தில் இருப்பாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணியில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது ஒன்று வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர் இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு மாறுதல்லாம் கிடைக்கும். இந்த டைமில் சக பணியாளர்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கோப்புகளை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுறது ரொம்பவும் நல்லது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான காலகட்டமாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே கிடைக்கும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் மட்டும் கொஞ்சம் ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ந்த வாரமாக அமைந்திருக்கு. அதே மாதிரி பணிக்கு செல்கிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக பணியில் கவனம் செலுத்துங்க. இந்த டைம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தலை தொங்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. இந்த வார தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய ஒரு பொருள் இந்த டைமும் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். மற்றவர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்டு எல்லா காரியங்களும் செய்கிறதுனால குறித்த நேரத்தில் உங்களால் முடிக்க முடியும். வேலையில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலான அளவுக்கு கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற முடியும். ஒரு சிலர்லாம் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ரொம்ப டைமும் முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் வெளிநாடு செல்வதற்கான யோகம் இல்லாமலே இருந்திருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். வெளிநாடு செல்வதற்கான யோகமோ அல்லது வெளி ஊருக்கு எங்கேயாவது மாற்றமோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர்லாம் காதல் விஷயத்தில் காதல் விவகாரங்களில் இருப்பீங்க. அவங்களாம் இந்த டைமும் உங்களுடைய குடும்பத்தில் பர்மிஷன் கேட்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அவங்களாம் இந்த டைம் கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதிலை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துடன் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்டி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துடுவாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிறம், அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு புதன், சுக்கிரன், கேது, குரு இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல
இருக்கிறாங்க. அதனால் எல்லா காரியத்திலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நல்ல வருமானமும் அதிகரிக்கும். திட்டமில்லாமல் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குருவால் உங்களுடைய நிலையில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சக பணியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பணம் ஒரு சில இடத்துலலாம் வராமல் நீண்ட நாட்களாக பணம் தருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. இந்த டைமு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு இந்த டைமு கிடைக்கும். கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய செயல்கள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நினைத்த வேலையை நினைத்தபடி இந்த டைமு செய்து முடிப்பீங்க. இதனால் மற்றவர்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும். மற்றவங்க முன்னாடி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நேற்றைய பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சனி வக்ரகம் அடைந்திருப்பதனால பெண்களுக்கு நிம்மதியான ஒரு நிலை ஏற்படும். இதனால் வரையிலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நிம்மதி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. குடும்பத்துடன் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். உங்களுடைய வாழ்க்கை துணையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு. நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குரு, தனஸ்தானத்தில் புதன், சைனஸ்தானத்தில் கேதுவும் சுக்கிரனும் தொழில் ஸ்தானத்திலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாங்க. இதனால் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு வருமானம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது. சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. இனியாவது நம்மளுடைய சொந்த காலில் நம்மளுடைய உழைப்பால் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு துடிக்கக்கூடியங்க தான் அந்த கடகராசிக்காரங்க. இனி வருகின்ற காலம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் போது குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி அதற்காக திருமண வரன் அமையும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க வேண்டாம். நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட இந்த டைமு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முடிந்த அளவுக்கு பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைகிறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துடுவாங்க. நிச்சயமாக நல்ல பலன் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்
நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மறக்காமல் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. எதை செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தேங்க்யூ.